Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் கவி சங்கவேல். இப்போ நம்ம பின்னாடி வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, அதாவது ட்ரோன் ஸ்ப்ரேயர் ஓகேங்களா. இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து ட்ரோன் ஸ்ப்ரேயர் ஓகேங்களா. இப்போ வந்து அதிகமாக வந்து இந்த பேட்டரி ஸ்ப்ரேயர் ஹேண்ட் ஸ்ப்ரேயர் பண்ணும்போது டைம் அதிகமாக வேஸ்ட் சொல்கிறாங்க. பட் இது மூலியமாக வந்து டக்குன்னு வந்து அடிச்சாலும் சொல்கிறாங்க ஓகேங்களா. இந்த வீடியோவில் வந்து இப்போ நார்மலாக வந்து ஹேண்ட் ஸ்ப்ரேயர் அடிக்கும் ஒரு காஸ்ட்டுக்குமே இந்த ட்ரோன் ஸ்ப்ரே அடிக்கிறனால வந்து எவ்வளோ வந்து காசு கம்மியாகுது, மருந்து செலவு கம்மியாகுதா, டைம் வந்து கரெக்டாக வேஸ்ட் ஆகாமல் இருக்குதா, இந்த ட்ரோனை பற்றி எல்லாம் இந்த வீடியோ தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. இந்த வீடியோ பார்க்க முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வரைக்கும் மறக்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் நீங்கள் எந்த ஊர், நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் மோகன்குமார். நான் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அப்புறம் இப்போ வந்து ட்ரோன் ஸ்ப்ரேயிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. இங்கே மூலூர் தான். ஆமாம். ஓகே. இந்த ஹேண்ட் ஸ்ப்ரே பேட்டரி ஸ்ப்ரேயில் இருக்கும்போது இந்த ட்ரோன் ஸ்ப்ரேயோட பெனிஃபிட்ஸ் என்னது? அதாவது இப்போ எப்படின்னா, நீங்கள் ஸ்ப்ரேயர் பேட்டரி ஸ்ப்ரேயர் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஏக்கராக்கு வந்து 10 டேங்க் அடிப்பீங்க. அது 10 டேங்க்லேருந்து 12 டேங்க், கலைக்கொல்லி இருந்தால் ஒரு 7 டேங்க் 8 டேங்க் பிடிக்கிறாங்க நீங்கள். இப்போ இது வந்து ஒரே டேங்க் தாங்க. அதாவது 10 டேங்க் அடிக்கிற இடத்துல ஒரு டேங்க், அதாவது ஒரு டேங்குங்கிறது 3/4 ஏக்கரா கவர் ஆகுங்க. ஓகே ஓகே. அதனால அதாவது மருந்து செலவு உங்களுக்கு கம்மி தாங்க. நீங்கள் 10 ஏக்கராக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முருங்காடு இருக்குன்னு வைங்க, முருங்காடுக்கு வந்துட்டு வந்து ஒரு டேங்குக்கு வந்து 10 மில்லி ஊற்றுவீங்க. அப்படின்னா 10 டேங்க் வந்து 100 மில்லி ஆகுதுங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த ஒரு டேங்க்ல வந்து 50 மில்லி தான் ஊற்றுவோம். அதாவது எங்களுக்கு பாதி தான் மருந்துங்க, பாதி தான் செலவுங்க. ஏன்னா நீங்கள் வந்து 10 லிட்டர் தண்ணியில் 10 மில்லி ஊற்றி சொதம்பு, அதாவது மரத்தில் வந்து ஃபுல்லாக பிடிப்பீங்க. அதாவது நீங்கள் நடக்கிற ஸ்பீடு தான் வந்து இதாகுதுங்க, கம்மியாகும். ஒவ்வொரு மரத்துக்கு நின்று பிடிக்கிறனால உங்களுக்கு இதாகும். ஆனால் மிஷின் அப்படி, ட்ரோன் அப்படி இல்லைங்க. அதை ஒரு சர்டன் ஸ்பீடில் அதுவே கிராஸ் ஆகிட்டு அதுவே வந்துருங்க ரிட்டன். அதனால உங்களுக்கு வந்து மருந்து தண்ணி கம்மியாக பிடிக்கும், மருந்து கம்மியாக செலவாகும். விவசாயிக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், எப்படி அது வேலை செய்யுது? ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டிலே வந்து. இப்போ சிலருக்கு தெரியுது, இன்னும் சிலருக்கு தெரிய மாட்டேது. ஒரு விவசாயிக்கு வந்து சந்தேகம் இருக்கும், எப்படி இது வேலை செய்யுது? ஏன்னா நார்மலாக வந்து நம்ம கீழே அடிக்கும் போது ஓகே அடிக்கலாம், பட் மேலே அடிக்கும் போது எப்படி அடிக்கும்? ஃபுல்லாக அடிச்சிருக்குங்களா? ஃபுல்லாக அடிக்குங்க. நம்ம அப்படியே எப்படின்னாங்க, நீங்கள் கீழே அடிக்கிற மாதிரி தான் மேலேயும். அதாவது இந்த லைனில் தான் போகணும், இந்த லைனில் தான் வரணும். அதாவது சர்டன் டிஸ்டன்ஸ் நம்ம ஸ்பேஸ் இது அலோகேட் பண்ணோம்னா, இப்போ வந்து இந்த இது வந்து அடம்பா இருக்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அதே வந்து ஒவ்வொரு மாதிரி இப்போ தான் வச்சிருப்பாங்க. அவங்களே கேட்பாங்க, எங்களுக்கு நடுவில் வந்து கேப் இருக்குது, அதுல எப்படி அடிப்பீங்க அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஸ்பேஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறதாங்க, நம்ம அது இது பண்ணிக்கிறதாங்க. களைக்கொல்லி வந்து நம்ம கீழே வந்து நிலத்தோட நிலமட்டத்துக்கு வச்சு இது பண்ணுவாங்க. இப்போ மரங்கிறனால இப்போ ஒவ்வொரு மரம் ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரத்துக்கு நம்ம வரும்போது லைட்டாக ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட் கம்பல் இருக்கும்போது இருக்கும்போது நாங்கள் அந்த இடத்துல வராமல் பண்ணிக்குவோங்க. அதாவது இப்போ எப்படின்னா, இப்போ போஸ்ட் கம்பு இந்த காட்டு இருக்குன்னு ஒரு ஏக்கரா காட்டில் நடுவில் போஸ்ட் கம்பு இருக்குது அப்படின்னா அந்த அரை ஏக்கரா தனியாக இந்த அரை ஏக்கராவை தனியாக அடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல வந்து நாங்கள் வராத மாதிரி போஸ்ட் கம்பத்தில் படாத மாதிரி வச்சு அடிச்சுக்கோங்க. அதுக்குள்ள ஆப்ஷன் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாசியில் வந்து டிஃப்ரெண்ட் ஆச்சு இருக்குதாங்க. இல்லை நம்ம பேட்டரி ஸ்ப்ரேயரில் வருதுல ஒரு சிங்கிள் நாசிலுங்க, அதே தாங்க. என்னன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு பவராக இருக்குங்க. அதாவது ஹோல் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்குது அப்படின்னு என்னன்னா ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், மருந்து எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகுங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அதாவது அதில் இருக்கிற அந்த சிங்கிள் இது நாசில் தான் அதே இது கான்செப்ட் தான் இதுவும். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த பேட்டரி ஸ்ப்ரேயர் கூலி அளவு இல்லை சொந்த அளவு அடிப்பாங்க அதில் வந்து. அப்போ அதை அடிக்கிற காஸ்ட்டுமே இந்த ட்ரோன் ஸ்ப்ரேயருக்கு என்ன காஸ்ட் ஆகும்? ரெண்டு டிஃப்ரெண்ட் என்ன ஆகும்? அதாவது எப்படின்னா, இப்போ பவர் ஸ்ப்ரேயர் ஆகட்டும் பேட்டரி ஸ்ப்ரேயர் ஆகட்டும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். 35லேருந்து 50 வரைக்கும் வாங்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் ஒரு 50ன்னு வச்சுக்கோங்க. 10 டேங்க் அடிக்கிற இடத்துல 500 ரூபா செலவாகுது. அதே 10 டேங்க் அடிக்கிற இடத்துல தான் இந்த இது செலவு. ஒரே ஒரு ட்ரோன் அடிக்கிறது தான் ஒரு டேங்க் தான் அடிக்க போகிறாங்க, அதுக்கு 500 ரூபா தான் செலவாக போகுதுங்க. அதே மாதிரி மருந்து பார்த்துக்கோங்க, நீங்கள் அந்த இடத்துல 10 குடம் தண்ணி கொண்டாந்து கொடுக்குற இடத்துல 10 குடம் தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும். ஆனால் இதுக்கு ஒரு குடம் தான் தண்ணி தேவைங்க. இப்போ அதே மாதிரி 10 ஏக்கராக்கு கணக்கு பண்ணுங்க, 100 குடம் கொண்டாந்து கொடுக்கணும். இதுக்கு 10 குடம் இருந்தால் போதுங்க. அப்படிங்களா? ஆமாங்க, அந்த கான்செப்ட் தான். அதாவது ஏக்கராக்கு நம்மளுக்கு வந்து மிஞ்சி போனால் அதிகமாக சொதம்பு உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு விவசாயி சொன்னாங்கன்னா ஒரு 15 லிட்டர் தண்ணி தான் செலவாகுங்க, அதுக்கு மேலே செலவாகுது. அதே மாதிரி மருந்து பார்த்துக்கோங்க, மருந்து வந்து நீங்கள் 10 டேங்க்கு ஊற்றுற மருந்து நாங்கள் 5 டேங்க் மருந்து ஊற்ற போகிறாங்க. அப்போ அதுலேயும் பாதி ஆகுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1000 ரூபாய்க்கு மருந்து வாங்கினீங்கன்னா 500 ரூபா மருந்து உங்களுக்கு செலவாக போகுதுங்க. மிச்சம் 500 ரூபா மருந்து நீங்கள் அடுத்த டைம் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் வந்து நீங்கள் கம்மி தாங்க, காஸ்ட் வைஸும் கம்மி தான். அதாவது இப்போ தண்ணி கொண்டாந்து கொடுக்குறக்கு அதுக்கு ஆள் செலவு இருக்குது, இது பண்ணணும். அப்போ நீங்களே கொண்டாந்து சொந்த செலவு போட்டு தண்ணி கொண்டாந்து கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அலைச்சல் இருக்குது, உங்கள் எல்லாத்துக்கும் மிச்சம் தாங்க. இப்போ வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் டவுட் வரும் விவசாயிக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து, அதாவது ஒரு ஏக்கர் 10 டேங்க் அடிப்பாங்க சில பேர். அது வந்து பயிரை பொறுத்து வந்து மாறும். ஆமாம். அப்படி இருக்கும்போது அத்தனை டேங்க் அடிக்கும் அவ்வளோ மருந்து ஊற்றும் போது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 2 டேங்க் ஆக சொல்கிறீங்க? இல்லை ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு டேங்க், 3/4 ஏக்கருக்கு ஒரு டேங்க் அப்படின்னா ஒரு 1.5 டேங்க் பிடிக்கும் நம்ம இதில். அப்போ எந்த அளவுக்கு பவர் ஆகும் மருந்து பவர் வந்து? அது ஏன்னா நீங்கள் 10 லிட்டர் தண்ணி ஊற்றி 10 மில்லி ஊற்றி அடிக்கிறக்கும் நாங்கள் 10 லிட்டர் தண்ணியில் ஃபுல்லாக வந்து வெறும் மருந்து மட்டும் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்க. அதுதான் கான்செப்டிங். ஓகே ஓகே. உங்களுக்கும் பெனிஃபிட் ஆகும் எங்களுக்கு. ஆனால் இதுக்கு அதுக்கு மேலே
மருந்து போட்டிங்கனாலும் அதாவது பயிர் தாக்கத்தை பொறுத்து தாங்க எல்லாமே. இப்போ வந்து முருங்கை மரத்தையே எடுத்துக்கோங்க. இப்போ இதுல வந்து புழு வந்து 1-2 தான் இருக்குதுங்க. அதனால நம்ம எப்பயும் போட்டு அடிக்கிறது நாங்கள் அதாவது பாதி கான்செப்ட் ஓகே. இல்லை புழு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நாங்கள் எப்பயும் அந்தளவு காட்டை போய் பார்த்துட்டு எப்படி என்னன்னு பார்த்துட்டு புழு எப்படி இருக்குது இல்லை பயிர் தாக்கம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஸ்ப்ரே பண்ண போவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இதுங்க மருந்து. இப்போ ஒரு 50% போகிற இடத்துல ரொம்ப அதாவது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களோ இல்லை நாங்கள் எங்களுக்கு கணக்கு தெரிஞ்சாவோ ஒரு 60%, மிஞ்சி போனால் ஒரு 70%. அதுக்கு மேலே மருந்து எப்பயுமே யூஸ் பண்ணதில்லைங்க. 70% இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணதில்லைங்க. 50% எல்லா பக்கம் ரிசல்ட் நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்குங்க. அடுத்து வந்து இது வந்து என்னென்ன பயிர்கள் அடிக்கலாம், நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன பயிர்கள் அடிச்சுக்கிறீங்க? இது வந்து எல்லா பயிருக்கு அடிக்கலாம். அதாவது இன்னும் நாங்கள் தென்னை மரத்துக்கு மட்டும்தான் அடிக்கலைங்க. தென்னை மரத்துக்கு நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க. என்னன்னா இப்போ வின் சீசனுங்கிறனால காற்று அதிகமாக இருக்கிறனால அதை மரத்து மேலே இது பண்ணும்போது காற்றுல மருந்து எல்லாம் காற்றுலேயே போயிருங்க. அதனால கரெக்டாக ஸ்ப்ரே ஆகிறதுனால தென்னை மரத்துக்கு இப்போ ட்ரை பண்ணலைங்க. முருங்கை மரம் இன்னும் நெல் சீசன் நம்ம சைடு ஆரம்பிக்கல, அதனால நெல்லுக்கு இன்னும் ட்ரை பண்ணலைங்க. ஆனால் எல்லாம் சொல்லியிருக்காங்க நீ இந்த சீசன் இன்னொரு 1 மாதத்தில் சீசன் ஸ்டார்ட் ஆயிரும், நாங்கள் ட்ரை பண்ணிடுவோங்க. அது போக குச்சிக்காடு, கனிவேலி, மிளகா, வெங்காயம் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணியிருக்கேங்க. தக்காளி எல்லா இதுக்குமே. வாழை மரத்துக்கு அடிக்கலாம். வாழை மரத்துக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க. ஆமாங்க. இந்த தென்னை மரம் ட்ரை பண்ணல. தென்னை மரம் மட்டும் நான் ட்ரை பண்ணலைங்க. ஆனால் மற்றவங்க ட்ரோன் வச்சிருக்கவங்கள ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி ஏன்னா இந்த வின் சீசனுக்கு யாருமே இது அடிக்க மாட்டாங்க. முன்னாடி சீசனுக்கு அடிச்சிருக்காங்க. சம்மர் சீசன் இந்த மாதிரி சீசன்லேயே அடிச்சிருக்காங்க. ஓகே ஓகே. இவ்வளோ பெரிய ட்ரோன் இருக்கும்போது அதுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ, அதுக்கப்புறம் என்ன பேட்டரி யூஸ் பண்ணுறீங்க? அதுக்கு வந்து ஒரு ஏக்கர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு டேங்க் வந்து பேட்டரி ஃபுல்லாக செலவாயிருங்களா? இல்லைங்க. அதாவது எப்படின்னா ஒரு டேங்க் வந்து ஒரு செட் பேட்டரி நாங்கள் எப்பயும் மாற்றிடுவாங்க. ஏன்னா நீங்கள் மொபைல் கான்செப்ட் தாங்க. மொபைலில் நீங்கள் 50% சார்ஜ் போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸில் சார்ஜ் ஃபில் ஆயிருங்க. அதே நீங்கள் ட்ரைவ் பண்ணி போடும்போது ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸ் டேக். அதே மாதிரி தாங்க இது, அதே கான்செப்ட் தான் இதுவும். நம்ம வீட் லைனில் போடும்போது உங்களுக்கு 40 மினிட்ஸ் ஆகும் சார்ஜ் ஆகிறதுக்கு. அதே நாங்கள் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அதனால் என்ன ஆகுனா ஒரு 30 மினிட்ஸில் சார்ஜ் ஆயிருங்க. அப்போ அதனால் நாங்கள் ஒரு டேங்க் வரைக்கும் ஒரு செட் பேட்டரி மாற்றிடுவோம். அப்போ என்ன ஆகுனா நீங்கள் ஒரு டேங்க் நீங்கள் அடிச்சு முடிச்சுட்டு வரக்குள்ள இன்னொரு செட் பேட்டரி சார்ஜ் ஏறிடுங்க. அடிச்ச பேட்டரி சார்ஜ் ஏறிடுங்க ட்ரை ஆனது. அதனால் நாங்கள் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஒரு செட் பேட்டரி திரும்பும்போது இன்னொரு செட் பேட்டரி சார்ஜ் போட்டு வச்சிருந்தோம்னா அந்த செட் பேட்டரி அப்படியே மாற்றிக்கிறதுங்க. பெருசாக சார்ஜ் பேட்டரி தீர்றதுங்க அதான் 50% தீருங்க ஒரு டேங்குக்கு. வெங்காய காடு இதாக இருந்தால் நாங்கள் ஒரு செட் பேட்டரியில் வந்து 2 டேங்க் அடிப்பாங்க. இதே முருங்காடாக இருந்தால் நம்ம ஹைட் அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்க. ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி லோடு எடுக்கும், டார்க் எல்லாமே வைப்ரேஷன் எல்லாமே இருக்குதுங்க. நம்ம இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து பேட்டரி வந்து நம்மளுக்கு செலவாகுங்க. அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு டேங்க்லேயே நாங்கள் முருங்காடு இது மாதிரி அடிக்கும்போது இறக்கிக்குவோங்க. மற்ற இதுக்கெலாம் நம்ம வந்து 2 டேங்க் அடிச்சுக்கலாங்க ஒரு செட் பேட்டரியிலங்க. அதாவது 16,000 mAh பேட்டரி அதுங்க. ஓகே ஓகே. அது பேட்டரி காஸ்ட் எவ்வளோ ஆகுது உங்களுக்கு? பேட்டரி காஸ்ட் பார்த்தீங்கன்னா 70,000 ஆகுதுங்க நம்மளுக்கு. நம்ம கைக்கு வரும்போதுங்க. அதாவது நம்மளுக்கு ஒருத்தர் வாங்கி கொடுப்பாருங்க. நம்ம அந்த இது பொறுத்துங்க. இப்போ வந்து ஒரு விஷயம் இந்த ட்ரோன் வந்து அடிக்கிறோம்ப்பா சொல்கிறாங்க போகுது. சரிங்க. அங்கே மருந்து அவங்களே வாங்கல, நீங்கள் வாங்கி தருவீங்களா? இல்லைங்க. நம்ம அதாவது இதில் வந்து நாங்கள் எப்படி இருந்தாலும் 4 பேர் பார்ட்னர் இருக்காங்க. இதனால ஒருத்தர் வந்து மருந்து கடை தான் வச்சிருக்காருங்க. அது ஆமாங்க. அவர் அக்ரி இதாக ஃபீல்ட் ஸ்டாஃபாக இருக்காரு, எல்லாமே இருக்காரு. நாங்கள் அவர்கிட்ட எந்த மருந்தாக இருந்தாலும் கேட்டு தான், அதாவது இங்கே நீங்கள் வாங்கி வச்சாலும் சரி நாங்கள் கொண்டாந்து இப்போ தாராபுரத்துக்கு வந்து மோஸ்ட்லி நாங்களே கொண்டு போயிடுவோங்க. அதை ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு சொன்னாங்கன்னா நாங்களே இப்படி எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னா நாங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இங்கே இல்லை நீங்கள் வாங்கி வைக்கிறனாலும் ஓகே தாங்க. நாங்கள் எப்பயுமே காட்டுக்குள்ள வந்தாலும் இந்த மருந்து இருக்குது, இதெல்லாம் அடிக்கலாமா, எவ்வளோ ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதுக்கு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி தடிப்போங்க. இப்போ வந்து இதுலேயே வந்து லிக்விடும் இருக்குது, பவுடர் டைப்பும் இருக்குது. ஆமாங்க. பஞ்சகாவியம் யூஸ் பண்ணுறாங்க ஹேண்ட் ஸ்ப்ரேயரில் வந்து. ஆமாங்க. இதில் பஞ்சகாவியம் யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ணலாங்க. என்னன்னா பஞ்சகாவியை வந்து நல்லா ஒவ்வொரு இதில் வந்து நல்லா இது பண்ணியிருக்க மாட்டாங்க, வடிகட்டி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வடிகட்டி நல்லா சுத்தமாக இருக்கிறது, நம்ம நார்மல் தண்ணி மாதிரி இருக்கிறது யூஸ் பண்ணலாம். ஆயில் மட்டும் யூஸ் பண்ண முடியாதுங்க. ஆயில் சோப்பு, அந்த சோப் தண்ணியை யூஸ் பண்ண முடியாதுங்க. பிசனுக்கு முருங்கை மரத்துக்கு அடிப்பாங்க, அந்த ஆயில் மட்டும் அடிக்க முடியாதுங்க. அதுக்கு பதிலாக நம்ம ஆர்கானிக்கில் வந்து நீம் ஆயில் இருக்குதுங்க, அது யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஒரு விஷயம் வந்து சரிங்க, ஒரு 40 ஏக்கர் வச்சுக்கிறோம்ப்பா. சரி, நான் சொந்தம் வாங்க முடியுமா? ஒரு தனி நபர் வாங்க முடியுமா அந்த ட்ரோனை? வாங்கலாங்க. என்னன்னா ஆப்ரேட் பண்ணுறதுல தான் இருக்குதுங்க. எல்லாரும் ஆப்ரேட் பண்ணலாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஆப்ரேட் பண்ணணும். வாங்கலாம், யார் வேணாலும் வாங்கலாங்க. எவ்வளோ காஸ்ட் வருதுங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரோனு, பேட்டரி செட்டப்பு, அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கின இது, அப்புறம் வண்டி ஆம்னி, அதுக்கு தேவையான அதாவது ஆம்னியில் கொண்டு போகணும். அந்த ஆம்னி அப்புறம் ஜென்ரேட்டர் சார்ஜ் போடுறதுக்கு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா அடங்குங்க. 10 ரூபா. ஆமாங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 12லேருந்து 13 சொல்கிறாங்க. அதை நாங்கள் ஒரு 3 மாதம் சீசன் இல்லைங்க, அதாவது அங்கே வர்றதை பொறுத்துங்க. இந்த ட்ரோன் வந்து எவ்வளோ ஹைட் போகும்? அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நான் தென்னை மரத்துக்கு அடிக்கிறாங்கன்னு சொல்கிறேன்லங்க. இப்போ தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்து மரமாக இருந்தால் ஒரு 20லேருந்து 25 அடிக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கணக்கு. இதே 40லேருந்து 50 வருஷத்து மரமாக இருந்தால் வந்து ஒரு 60 to 70 அடி இருக்கும். நம்ம வந்து 60 அடி வரைக்கும் இதை லிஃப்ட் பண்ணலாங்க. ஓகே ஓகே. ஒரு விஷயம் வந்து இந்த ட்ரோன் பண்ணி பண்ணுறாருன்னா, ஸ்ப்ரே பண்ணுறாருன்னா பக்கத்து காட்டுக்கு போகுமே.
அதான் நீங்கள் சொல்கிற கரெக்ட் தாங்க. நம்ம வைக்கிறோம்ல பாயிண்ட் வைப்பாங்க. எப்படி இருந்தாலும் நாங்கள் இப்போ 2 ஏக்கரான காடு இருந்தாங்க. இப்போ பக்கத்தில் எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து எம்டி லேண்டு இருக்குது. இப்போ அந்த சைடு வந்து எம்டி லேண்டு. இது வந்து நம்ம ஓரம் கரெக்டாக வந்து இது ஆட்டோமேட்டிக்கலி வச்சிடலாங்க. அதாவது நம்ம மேப் பண்ணும்போதே வந்து இந்த இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேப்ப மரம் இருக்குது, இந்த இடத்துல பனை மரம் இருக்குது, இதெல்லாம் போகாமல் வைக்கணுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நம்ம வைக்கிறத பாயிண்ட் தாங்க. நம்ம பாயிண்ட் கரெக்டாக வச்சிட்டோம்னா கரெக்டாக போயிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா நாங்கள் இந்த அப்படி இருந்தாலும் பாயிண்ட் கரெக்டாக வச்சோம்னா இந்த இடத்துல நீங்கள் அடிக்கலைன்னு கேட்பீங்க. அது நாங்கள் மேனுவலாக மறுபடியும் எடுத்துகிட்டு போய் அடிச்சுக்கோங்க. ஓரத்தை சைடில் அடிச்சுட்டு வந்தோம்ல, அதுதான் கான்செப்ட்டுங்க. என்னன்னா இந்த ஓரம் பாரம் ஏன்னா மரத்தில் பட்டதுன்னா டேமேஜ் அதிகமாக இருக்கு. அப்புறம் மறுபடியும் நீங்கள் கூப்பிட மாட்டீங்க, விவசாயி கூப்பிட மாட்டாங்க. அதுதான் இது. அதான் நம்ம என்னன்னா நம்மளுக்கு எந்த இது இருக்கக்கூடாது, அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ட்ரோன் வந்து மேலே பறக்கும்போது திடீர்னு வந்து லிக்விட் தீர்ந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அதாவது இப்போ அது அலர்ட் பண்ணுமா? அதுவே அலர்ட், அதுவே நின்றுக்குங்க. அந்த இடத்துல பிரேக் பாயிண்ட், அது ஒரு பிரேக் பாயிண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக் பிரேக் பாயிண்ட். அங்கிருந்து நம்ம மேனுவல் எடுத்துகிட்டு வந்து இங்கே மறுபடியும் அதாவது நீங்கள் எங்கே தண்ணி ஊற்றுறீங்களோ அங்கே எடுத்து வந்துக்கலாங்க. இல்லை பக்கத்தில் வேறு எம்டி லேண்டாக இருந்தால் பக்கத்தில் இறக்கிக்கலாங்க. இறக்கி மறுபடியும் தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணி நம்ம லிஃப்ட் பண்ணி விட்டோம்னா எங்கே விட்டுதோ அதே இடத்துக்கு போய் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. மறுபடியும் அதே இடத்துலேருந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதே மாதிரி பேட்டரி எப்படி தீர்ந்து எப்படி வேணும்? பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா நம்மளுக்கு இண்டிகேஷன் காட்டுங்க. இண்டிகேஷன் காட்டும். ஒரே இடத்துல ஹேங் ஆகுங்க. ஹேங் ஆச்சுன்னா நம்ம அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்துக்கலாம். நீங்க வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல போய்க்கிறீங்க? நாங்கள் இங்கே திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கேன். இங்கே மேலே பொள்ளாச்சி வரைக்கும் போயிருக்கேன். இங்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோடு, கரூர், இந்த ஹாட்ஸ்பாட்டுக்குள்ளே போய்க்கிறதுங்க. ஏன்னா இந்த ஹாட்ஸ்பாட்டுக்குள்ளே போனால் நம்மளுக்கு வந்து செலவு பெருசாக இருக்காது. அதனால இதுக்குள்ளே மட்டும். இப்போ ஒருத்தர் வந்து திருச்சியில் கூப்பிட்றாரு. சரிங்க. ஒரு 5 ஏக்கர் இருக்குதுன்னா சரிங்க போய் அடிச்சு கொடுப்பீங்களா உங்களுக்கு வந்து? திருச்சினா ஒரு 5 ஏக்கர்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் 5 ஏக்கர்னா ஒரு 7-8 டேங்க் அடிக்கிறேன்னு வைங்க. எங்களுக்கு இங்கேருந்து திருச்சி டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போயிட்டு வர செலவுக்கு தான் இருக்குங்க. இங்கேருந்து 150 கிலோமீட்டர் போகிறதுக்கே வருங்க. அப்போ அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர்ஸ் ஆகும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் செலவு அதிகமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி இது தவிர்க்க முடியாதுங்க. தவிர்க்க தரணுங்க. ஒரு 10 ஏக்கரை ஒரு 5 ஏக்கரை சொன்னாங்கன்னா சரி ஓகே போகலாம், சரி நம்ம சொல்லியிருக்காங்க அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. நம்மளுக்கு செலவு பாதி போனாலும் பாதி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம போயிட்டு வரலாங்க. ஆமாங்க. அதாவது எப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திருச்சியில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நாங்கள் போக முடியாதுங்க. அப்போ அந்த சரௌண்டிங்கில் யாராச்சும் எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாங்கள் ட்ரோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் பேசியிருப்போம், இது பண்ணியிருப்போம். அவங்க எங்களுக்கு ஏதாச்சும் கான்டாக்டில் இருந்தாங்கன்னா கான்டாக்டில் இருக்காங்க, அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லிடுவோம். ப்ரோ இப்படி பக்கத்தில் இருக்காங்க, உங்களை சொல்கிறாங்க, எங்களால் இப்படி வர முடியாது, நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவங்க இங்கிருந்து யாராச்சும் அவங்க தெரிஞ்சு, அதாவது எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும் சொல்ல முடியாது. எல்லாருமே யூடியூப் மூலமாவோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாவோ இல்லை ஃபேஸ்புக்கு ஏதாச்சும் ஒரு இது சோசியல் மீடியாவிலேருந்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படி தெரிஞ்சுக்கிறவங்க வந்து நம்மளை கூப்பிட்டாங்கன்னா நம்ம இங்கே லோக்கலில் இருந்தால் போய்க்கலாங்க. ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, போய்க்கலாங்க. இப்போ அதுக்கு மேலே இருக்குதுன்னா நம்மளால போக முடியாதுங்க. அப்போ நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லிடுவோங்க. அதாவது அளவு தமிழ்நாட்டில் எல்லா பக்கமே இருக்குங்க. சேலத்தில் இருக்குது, திண்டுக்கல் இருக்குது, தேனியில் இருக்குது, இங்கே தாராபுரத்துக்குள்ளேயே 4 இருக்குதுங்க. ஆமாங்க, லோக்கல்லே இருக்குது 4. அப்படி எல்லா பக்கமே இருக்குதுங்க. இப்போ வந்து ஹேண்ட் ஸ்ப்ரேயில் பேட்டரி ஸ்ப்ரேயில் அடிக்கும்போது ஒரு டேங்க் வந்து எத்தனை நிமிஷம் ஆகும்? அதே வந்து இந்த ட்ரோன் ஸ்ப்ரேயில் எவ்வளோ ஒரு டேங்க் அடிக்கிறதுக்கு? அதாவது நீங்கள் ஒரு ஏக்கராக்கு வந்து ஒரு பேட்டரி ஸ்ப்ரேயர் ஆகட்டும் பவர் ஸ்ப்ரேயர் ஆகட்டும் நீங்கள் அடிக்கும்போது வந்து ஒரு ஏக்கராக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணி நேரம், அதாவது 10 டேங்க் தான் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. தண்ணி கொண்டாந்து கொடுக்குறது ஒன்று இருக்குதுங்க, இது இருக்குது. மினிமம் ஒரு 1 மணி நேரத்தில் அடிக்கிறாங்கன்னு வைங்க. ஆனால் இதே ட்ரோனில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மேப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. ஆனால் மறுபடியும் மேப் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த ட்ரோன் ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 நிமிஷம் தான் அதிகபட்சமே. 5 நிமிஷம் தான் அதிகபட்சமே ஒரு டேங்க்குங்க. ஓகே ஓகே. 5 நிமிஷத்தில் ஸ்ப்ரே பண்ணிடலாங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து காஸ்ட் எவ்வளோ? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் வந்து நாங்கள் 500 பண்ணிட்டு இருக்கோங்க. அப்புறம் மற்ற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் லீஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 500 தாங்க. அதுக்கு மேலே அப்புறம் 750, 800, 900 வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம். அதான் ஒரு டேங்க் வந்து 500. இது வந்து நீ லோக்கல் பண்ணுறீங்க இந்த ரேட்டு? ஆமாங்க. இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டிண்டிகல் கூப்பிட்றாங்க, டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் தனி வாங்குவீங்களா? இல்லைங்க, அப்படி இது வரைக்கும் எங்கேயும் வாங்கினது இல்லைங்க. டிரான்ஸ்போர்ட் சார்ஜும் எங்கேயும் வாங்கினதில்லை. சொன்னாங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டுக்கு வந்து சரி புதுசாக இருக்குது, சரி போகலாம் அப்படின்ட்டு போகிறதுக்கு ஒரு ஆர்வம் இருந்ததுங்க. அப்புறம் செலவாகிறத பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒரு டேங்க்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதாவது சொல்லிடுவாங்க. இப்போ நீங்கள் கூப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு வர முடியலன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பக்கத்தில் நீங்களும் சொல்லி வைங்க. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேஷன் யாராச்சும் இப்படி அடிக்கணும்னு சொன்னாலும் ஒரு 3 டேங்க்னாச்சு, அதாவது நாங்கள் இப்போ புதுசாக போய் அந்த ஏரியாவில் நீங்கள் எதை இப்போ புதுசாக வரீங்கன்னு சொன்னாங்கன்னா சரி ஓகே நாங்கள் வரங்க, எங்களுக்கு பரவாயில்ல, வர போகிற செலவுக்குனாச்சு நாங்கள் ஒரு 3 டேங்க் நீங்கள் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வரமாட்டேன்னு எங்கேயுமே சொல்கிறது இல்லைங்க. எல்லா பக்கம் இப்போ கூட முத்தூருக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, ஒரு டேங்க் தான் சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போயிட்டு வருது. அதனால் அவர் சொன்னார், தம்பி நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான், உங்களுக்கு பெட்ரோல் சார்ஜ் நம்ம அது தனியாக வாங்குற மாதிரி இருந்தால் எல்லா பக்கமே போகிற மாதிரி இருக்குங்க. எல்லாருமே அப்புறம் கூப்பிடுவேன். அதனால் அவங்களுக்கும் எந்த இது இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்னென்னா செலவு மிச்சம் பண்ணணும், அதுக்காகத்தான் வந்து நம்ம போகிறதுங்க. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லிட்டேங்க, நீங்கள் பக்கத்தில் ஒரு 2 டேங்க் சொல்லி வைங்க, நாங்கள் வந்துடுறோம். அதாவது எங்கள் செலவுக்கு
போயிட்டு வர செலவுக்கு கரெக்டாக இது ஒன்றா போதுமானதுங்க. ஓகே. இப்போ வந்து எங்களுக்கு பயிர் அடிக்கணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க இப்போ வந்து போனால்? பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. பண்ணி கொடுத்து அதாவது எங்களுக்கு எப்படின்னா நீங்கள் ஒரு நாள் பிஃபோர் இல்லைன்னா ஒரு 2 days பிஃபோர் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களே மாதிரி விவசாயி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிக்குவோம். சரி ஓகே காலையில் இந்த களைக்கொல்லியாக இருந்தால் ஒரு சாயந்தரம் நேரம் போனோம்னா சரி அன்னைக்கு சாயந்தரம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்குவோம். தண்ணி பாய்ச்சி வச்சிருக்காங்களா என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி போய்க்குவோம். அந்த டிஃப்ரென்ஸ் தாங்க. இப்போ வந்து மருந்தடிக்கும் போது சரிங்க காலையில் ரொம்ப நல்லது மதியம் அடிக்கலாமா? அதாவது நாங்கள் இதுவரை மதியானம் அடிச்சிருக்காங்க. எது எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா நேரமே அடிச்சிடலாங்க. அதனால நாங்கள் காலையில் ஃபீல்டுக்கு எங்கே சொன்னீங்கனாலும் அதாவது இந்த 100 கிலோமீட்டர் நான் சொன்னேன் இல்லைங்க, நான் ஒரு 6 o'clock அந்த ஃபீல்டுக்கு போயிடுவேங்க எப்படி இருந்தாலுங்க. அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி 6 o'clock ஃபீல்டு 6 o'clock போது ஃபீல்டில் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் இது பண்ணிக்குவேன். ஏன்னா அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் இந்த கார்டு முடிச்சுட்டா அடுத்த இது இருக்கும் அடுத்தவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோங்க. ஆனால் மார்னிங் எப்பயுமே 6 o'clock to 10 o'clock 11 o'clock வரைக்கும் அடிக்கலாங்க. வெயில் இல்லாத பட்சத்துக்கு நம்ம ஒரு நாளுக்கு ஃபுல்லாக கூட அடிக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் நைட் ஸ்ப்ரேயிங் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம நைட்லி ஸ்ப்ரே பண்ணலாங்க. நைட்லி பண்ணலாங்க. நான் அதாவது லைட் செட்டப் இருக்குதுங்க. அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்கள் கார்டு வந்து நாங்கள் மேப் பண்ணிட்டோம்னா டே டைமில் வந்து மேப் பண்ணி அடிச்சிட்டோம்னா நீங்கள் அப்புறம் எப்போ கூப்பிட்டீங்கனாலும் நாங்கள் நைட் டைமில் கூட வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருவோம். ஒரு டைம் மேப் பண்ணால் போதும். நாங்கள் அதை சேவ் பண்ணிக்குவோம், எங்கள் ஹிஸ்ட்ரியில் சேவ் பண்ணிக்குவோம். அப்புறம் அந்த இது பண்ணிக்குவோங்க. அதை அப்படியே யூஸ் பண்ணிக்குவோங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரும். கண்டிப்பாக உங்களோட பயிர்கள் அடிக்கும் கண்டிப்பாக உங்களை கான்டெக்ட் பண்ணுங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இவங்களும் ஒரு சேனல் வச்சுக்கிறாங்க ஓகேங்களா. இந்த சேனலில் வந்து என்னன்னா இது வரைக்கும் வந்து இந்த ட்ரோன் ஸ்பேர் மூலியமாக வந்து என்னென்ன பயிர்கள் அடிச்சுக்கிறாங்க அந்த வீடியோஸ் கிளிப்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க ஓகேங்களா. அவங்க சேனலோட நேம் வந்து கால்நடை உலகம் ஓகேங்களா. இவங்களோட சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you in the next video. Bye.